இந்த கம்னாட்டிக்கு கமெண்ட்டே பண்ணவே வேலை சரியா இருக்கு. பேமானி. இல்ல இவங்கலாம் திருத்தவே முடியாது போல. எத்தனை பேர் வந்தாலும் திருந்த மாட்டானுங்க போலப்பா. மொழியே புரியலன்னா அப்புறம் ஏங்க கேட்குறீங்க? நான் என்ன சொல்றேன், என்ன கேட்குறேன்ட்டு ஏங்க கேட்குறீங்க? சும்மா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க செல்வா. நான் அகில மீட் தெரிஞ்சுக்கிறேன். பண்ணணும். ஒரு 100K வரும்னு பார்த்தா, நமக்கு எவ்வளோ ஸ்லோவா வந்து ஃபாலோவர்ஸ். ஏறுவனான்னு இருக்கு. எல்லாருக்கும் வேக வேகமா ஏறுது. நமக்கு மட்டும் ஏறுவனான்னு இருக்கு. ஸ்லோவா வருது. என்னதான் பண்றது? தொடப்பு கட்டா இப்போ யாரா சொந்த அழகின்னு கமனாட்டி. நீ எதுக்குடா இப்போ வந்து கமெண்ட் பண்ற? உன்னை எவன்டா இப்போ வெத்தலை பார்க்க வச்சு அழைச்சாங்களாடா? அழைச்சா மாதிரி வந்து நீயே வாலின்றே தலையை விட்டா நான் என்னடா பண்ண முடியும்? ஃபேக் ஐடி. அகில் உனக்கு பிடிச்ச ஸ்டோரி எதாவது இருந்தால் சொல்லு. இல்லை செல்வா நீங்கள் சொல்லுங்கள். லாஸ்ட்டாக உங்கள் மனசில் வந்து மறக்க முடியாத ஸ்டோரி எதாவது இருந்தால் சொல்லுங்கள். சும்மா கேட்போம். அப்படியா? லாங் டிஸ்டன்ஸ்னால் புரியல எனக்கு. அதான் சொல்லுங்கள். என்னது அது லாங் டிஸ்டன்ஸ்னால் என்ன சொல்ல வரீங்க? ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்ல வரீங்களா? அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஐயோ கடவுளே, முடியலப்பா. கீழ் முடியல. எப்படி தெரியுமா இருக்கா கீழ்? இப்போ இதை கேட்டதும் இந்த மாஸ்டர் படத்தில் விஜய் கிட்ட, ஐயோ இப்போ அவர் வேறு நமக்கு பெரிய தலைவராக மாறிட்டு இருக்காரா? இருந்தாலும் பரவாயில்ல, மூவி பத்திர பேசுவோம். வர வர எதை பேசுறது எதை பேசக்கூடாதுன்னு தெரிய மாட்டேங்குது வேறு. ஓ உங்கள் லவ் ஸ்டோரியா? இப்போ நீங்கள் இப்போ என்கிட்ட கேட்க வந்து லவ் ஸ்டோரி தான் கேட்க வந்தீங்களா? கொடுமை. சரி இருக்கட்டும். அப்போ அதில் வந்து லவ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியும் டைட்டானிக் படம், அப்புறம் வந்து டைட்டானிக் மூவி ஒன்று, அப்புறம் வேறு ஏதோ ஒரு ரெண்டு இதுவும் நினைக்கிறேன் பிரேம். அது என்னது மலையாள படம் ஒன்று இருக்குமே, பிரேமம் தான் நினைக்கிறேன். ஒரு 2-3 படத்தோட பேர் சொல்லுவார்ல, அதை ஆர்வமாக கேட்குற மாதிரி கேட்டுட்டு ஃபைனலாக இதெல்லாம் படத்திலே வந்துருச்சு, இதை போய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்கல்ல. அந்த மாதிரி இருக்குது நீ சொல்கிறது இப்போ என்கிட்ட. முடியலை. சண்டை போட்டுக்கிறாங்க டாடி. இந்த டேடிக்கு அவங்கள சமாளிக்கிறதே வேலையாக போச்சு. சொல்லுங்க ராம். சத்தியமாக நம்புற மாதிரி இல்லை. அப்புறம் ஸ்கூலில் சேர்க்காம வேறு எங்கே சேர்ப்பாங்க? எப்படி அது ஸ்கூலுக்கு? அதை சொல்லு. அப்போ எனக்கு இது எப்படி புரிஞ்சுக்கணும்? நான் இப்படி இருக்குமோ ஒரு வேளை நீ பண்ணுற சேட்டை தாங்காம உன்னை தூக்கி போட்டு மிதிச்சு அம்மா அப்பாலாம் வர வச்சு பேசி உன்னை ஸ்கூலை விட்டு அனுப்புகிற, உன்னை சேர்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களா டாடி? அப்படி சொன்னாங்களா கீழ்? அதை தான் நீ உல்ட்டா புல்ட்டா இப்படி சொல்கிறியா? சொல்லுங்க சொல்லுங்க பாஸ் சொல்லுங்க. இல்லை அகில் வந்து ஸ்கூல் லைஃப் பற்றி சொன்னால் இது உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ இங்கெல்லாம் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்களாம் ஸ்கூலை விட்டு. ஸ்கூல்லே சேர்க்கல, காலில் கையில் விழுந்து